அதாவது திமுக அப்படின்னாலே வர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்துடுச்சு. ஆனால் இடையில் சீமான் வருகிறார். 8% தான் வந்து விஜய்க்கு, 29% வந்து சீமானுக்கு இருப்பது என்பது கருத்தியல் என்பதை மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற சமயங்களில் வந்து 3வது பெரிய கட்சி இல்லை 4வது அணி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் 2வது இடத்திற்கு வருகிறார். போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காங்க. 24 36 லட்சம் வாக்குகள். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது 3வது வரணும் ஒரு இயல்பாக. 2வது வருது சீமான் அவருடைய பெயர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த அந்த திமுக வர்சஸ் அதிமுக தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறதுல ஒரு மடை மாற்றம், ஒரு திசை மாற்றம் ஏற்பட தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். 10லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்ககிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 90% விஜய் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வாக்குரிமை இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், 15, 16, 18 வயசு உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% விஜய் தான் விரும்புகிறாங்க. சார் அவர் தான் ஸ்கூல் பீப்புள் லீடருக்காக சார் நிற்கிறாரு, சிஎம் போஸ்டிங் இருக்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. ஓசூர் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்டையும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறவங்ககிட்டையும் வேறு எதை எதிர்பார்க்குறது? இந்த 40லேருந்து 60 வரும்போது அனுபவத்தின் மூலமாக அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கு அவனுக்கு. அப்போது அடுத்தது வந்து 29% வந்து சீமான வருவது என்பது வந்து ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறத விட அது என்னன்னால் அப்போ வந்து சீமானுடைய கருத்தியல் அரசியல் வந்து மக்களிடம் எடுபட்டு கொண்டு வருகிறது என்பதற்கான அடையாளம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன ஒருனா மக்கள் என்னைக்கு கருத்தியல் ரீதியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றுதான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியல். அந்த கருத்தியல் அரசியலுக்கான நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். சார், தமிழ் மீடியா எனக்கூடிய நிறுவனம் வந்து சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை வந்து நடத்தியிருந்தாங்க. குறிப்பாக 40லேருந்து 60 வயசுக்கு உட்பட்டவர்கிட்ட நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அடுத்த முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிட்டத்தட்ட திமுக வந்து 37% பேர் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து 29%, எடப்பாடி பழனிசாமி அவர்களை 26%, விஜய் அவர்கள் வந்து 8% தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதனால நீங்கள் சரி பண்ணணும். அப்போ தான் நான் கருத்து சொல்ல முடியும். சொல்லுங்கள் சார். திமுக அப்படின்னு சொன்னாலே ஸ்டாலினா உதயநிதியா? ஸ்டாலின் அவர்களை தான் போட்டிருக்காங்க. அதில் தான் போட்டிருக்காங்க. இல்லை எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கேட்டேன். ஏன்னா அது ஸ்டாலின் ரைட்டு 37. சரி, அடுத்து வந்து சீமான் அவர்கள் 29. சரி, அதுக்கப்புறம் இபிஎஸ் 26, எடப்பாடி வந்து 26. சரி, அப்புறம் விஜய் அவர் வந்து 8%. நான் நம்ப மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னா. ஏன் சார்? கருத்து கணிப்புகள் அப்படி தான் சார், முன்ன பின்னா தான் சார். நீங்கள் 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்ககிட்ட கேட்டீங்க, 10லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்ககிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 90% விஜய் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வாக்குரிமை இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், 15, 16, 18 வயசு உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% விஜய் தான் விரும்புகிறாங்க. சார் அவர் தான் ஸ்கூல் பீப்புள் லீடருக்காக சார் நிற்கிறாரு, சிஎம் போஸ்டிங் இருக்கிறாரு சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் ஓசூர் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்டையும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறவங்ககிட்டையும் வேறு எதை எதிர்பார்க்குறது? இவ்வளோ தானே எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எல்லா வீட்டில் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன சார், விஜய் முதல்வராக வந்தால் பைக்கு கொடுப்பாரு. குறைந்தபட்சம் பைக் வைக்கிறதுக்கு இடம் வேணாமா உங்கள் வீட்டில்? அப்படியே நான் பண்ணோம். அதெல்லாம் ரெடி பண்ணோம். நீங்கள் சொல்ல முடியாது, டக்குன்னு உங்கள் லக்கு அவர் வந்து காராக கொடுக்கலாம். லட்சியம் சொன்னார்ல, ஒரு 5க்கு 10 இடம் விட்டே கட்டிடுறது. ஆமாம், நீங்கள் அதுக்கு முதல்ல எதுக்கும் சேஃப்டிக்கு கார் நிற்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய கார்னு வேறு தெரியாது உங்களுக்கு. அதனால் வந்து குறைந்தபட்ச பைக்காவது கொடுக்குறேன்னு இருக்காரு. அவர் எனக்கு வேறு கவலையாக இருக்குது, யார் வந்து இப்போ அரசியல் கட்டங்களில் இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வேறு கொடுக்குறேன்ட்டார். அவர் வந்து முதல்வராக வந்து நீங்கள் வந்து அரசு வேலைக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, இப்போ எனக்கு இனிமேல் கொடுக்க மாட்டாங்க.
ரிட்டையர் ஆன வயசாகிடுச்சு. அப்போ இப்போ யார் பேட்டி எடுப்பாங்க? என்னுடைய கவலை நியாயமானதா இல்லையா? எல்லா யூடியூப்லேயும் எல்லாரும் அவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அப்புறம் யூடியூப் யார் நடத்துறது, யார் வந்து பேட்டி எடுக்கிறது, நம்ம எங்கே போய் பேட்டி கொடுக்குறது? என்னென்னா 40லேருந்து 60, அதாவது 37% வந்து திமுக இருக்குது. ஸ்டாலின் கணக்கு இப்போதைக்கு அவங்களா சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து இல்லை உதயநிதி தான் முதல்ல வேட்பாளர்னு இப்போ சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக வந்து 40லேருந்து 60ன்னு சொல்லிங்க பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நுணுக்கமாக, நான் வேணும்ட்டு சும்மா அவங்கள வம்புக்கு இழுக்கிறது, அதான் அந்த விஜய்க்கு வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் சொன்னது. நான் சொல்ல வந்தது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 40லேருந்து 60 வரும்பொழுது அனுபவத்தின் மூலமாக அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது. அவனுக்கு அதோட கம்மியாக இருந்ததுன்னா தப்பாக நினைக்காதீங்க வயசு. அதனால் வந்து நான் ஏதோ உங்களை குறை சொல்கிறேன்னு. ஏன்னா வாழ்க்கையில் அடிப்படுறதுன்னு எப்போ மூளை போய் வேலைக்கு போகிறான். அந்த 20-25 வயசுக்கு வரும்போது அவனுக்கு வந்து எது பெருசாக தெரியுதுன்னா காதல் தான் பெருசாக தெரியுது. நிச்சயமா நானும் அந்த பருவத்தை தாண்டி வந்தவன் தான். என்னுடைய திருமணமும் காதல் திருமணமும் தான். அது வேறு விஷயம். நான் வந்து அதை வந்து தப்பாக சொல்லலை. நான் சொல்கிறது அந்த பருவம் வந்து அது ஒரு ஈர்ப்பு, அந்த காதல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கவிஞனாக இருப்பான். எதிர்த்து வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்த்தா அவனுக்கு கவிதை வரும். பக்கத்து வீட்டில் போகிற ஒரு பொண்ணு பார்க்க வேற ஒரு கவிதை வரும். நிலாவை பார்த்தா கவிதை வரும், மலையை பார்த்தா வரும், குப்பை தொட்டியை பார்த்தா கூட கவிதை வரும். ஏன்னா அது அந்த பருவம். அதை தாண்டி அவன் திருமணம் ஒரு 25லேருந்து 30க்குள்ளே திருமணம்னு வச்சுங்க. அது குழந்தை பெற்றுக்கு தான் 35 வயசு. அப்போ தான் வந்து அவன் ஒரு வேலையில் ஒரு திடமாக வந்து செட்டில் ஆகி குடும்பம்னு ஆரம்பிக்கும்போது அவனுக்கு சவால்கள் ஆரம்பிக்கின்றன வாழ்க்கையில். அது வரைக்கும் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, அப்பா அம்மா வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினாங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினாங்க, செலவுக்கு பணம் கொடுத்தாங்க, சுற்றினாங்க, போனாங்க, வந்தாங்க, வேலைக்கு சேர்ந்து. இவனை நம்பி ஒரு குடும்பம் வருது பாருங்க. அப்போ தான் வந்து அந்த அப்பா வரும்போது எனக்கு இந்த பொம்மை ஒன்று வேணும். எந்த பொம்மை? கரெக்டாக அந்த கடையில் போகும்போது இருக்கிறதுலே எது அதிகமான வேலை இருக்கோ அந்த பொம்மையை பார்த்து குழந்தை கேட்கும். குழந்தை கேட்டுடுச்சுன்னா வாங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு மனசு வராது. நான் சொல்லுவது என்னென்னா, இந்த குடும்ப பொறுப்புகள் வந்து எப்போ வருதுன்னா இந்த 35-40 வயதில். இந்த 40லேருந்து 60க்குள்ளே தான் அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு வர்றான். அப்போ அவனுக்கு வந்து அனுபவம் வந்துடுச்சு, சம்பாதிக்கிற திறன் வந்துடுச்சு, குடும்பத்தில் பொறுப்புகள் வந்துடுச்சு. அதனால் சில கவலைகளும் வரலாம், அது குடும்ப சூழ்நிலையை பொறுத்து. அப்போ இது சிந்திக்கும் திறன் அதிகமாக எப்போ பீக்கில் இருக்குன்னு. அப்போ 60 வயசுக்கு அப்புறம் உள்ள சிந்திக்க மாட்டான் அப்படின்னா, சார் நீங்களாம் சிந்திக்கலையா? அப்படி இல்லை. 60 வயசுக்கு அப்புறம் உள்ளவன் வந்து இதுக்கப்புறம் வந்து அநேகமாக அது வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறவன் முக்கால்வாசி பேர் வந்து ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பான். இன்னொரு அந்தந்த கட்சியில் ஊறி வேற போயிருப்பாங்க. நிறைய ஒரே சிந்தனையிலேயே இருப்பான், சித்தாந்தத்திலேயே இருப்பான். இப்போ உடனே நீங்கள் திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. திராவிட சித்தாந்தம் அப்படின்னு பேசுவாங்க. திராவிடம்னா என்னன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க, ஏந்து ஓடிடுவாங்க. இந்த திராவிடத்தில் வந்து சித்தாந்தம் பேசுகிறவங்கள கூப்பிட்டு உட்கார வைங்க, கெஸ்ட்டாக உட்கார வைங்க. இல்லைன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், உங்கள் இடத்துல நான் உட்காந்து பேட்டி எடுக்கிறேன், என் கேள்விக்கு தாங்குறாங்களான்னு பார்ப்போம். தெரியும். ஏன்னா அது திராவிடம்ன்றது ஒரு மாயை, சும்மா ஒரு பில்டப்பு. அது மாதிரி அப்போ அந்த 40-60 தான் வந்து அந்த அனுபவத்தின் காரணமாக அதை வந்து ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் உடைய வயதுன்னு சொல்லலாம். 60 தாண்டியும் அது இருக்கும், இல்லைன்னு சொல்ல. 60 தாண்டி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துடும். இது வயவன் வந்தால் நமக்கு என்ன அப்படி தான். இந்த ஒன்று நீங்கள் பாருங்கள், வயசான அந்த பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பெரியவங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அப்படி தான்ப்பா, நாடு திருந்தாதுப்பா, அது ஒரு சலிப்பு வந்துடும். அப்போது இந்த ஆக்டிவான வயது அப்படின்னா இந்த 40-60. இந்த வயசில் இருக்கிறவங்கள வந்து 37% திமுக அப்படின்னு சொன்னால் அது வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒரு காரணம். இருப்பதிலேயே பெரிய கட்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில். காங்கிரஸை விட்டுருங்க, தேசிய அளவில் காங்கிரஸ், தேசிய அளவிலேயே காங்கிரஸ் அவ்வளோ உண்டாயிடுச்சு. தமிழ்நாட்டில் என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. பாருங்கள்,
இப்போ கூட கூட்டணி பேச போகிறேன்னாங்க. உடனே என்னமோ ஆகா ஊகன்னு பில்டப் கொடுத்தாங்க. அன்றைக்கி போய் பார்த்துட்டு முதல்வரை பார்த்து மரியாதை நிமித்தம் நாங்கள் வந்துவிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க குழு அமைப்பாங்க, அந்த குழுவுடன் நாங்கள் அப்புறமா பேசுவோன்ட்டாங்க. ஆக முதல்வர் பேச மாட்டார். ஆர்எஸ் பாரதி, டிகே சிலங்கோவன், இந்த இதுக்கு இன்னும் வச்ச துரைமுருகன், இவங்க யாரையாவது வச்சு பேசுவாங்க. ஏன்னா வழக்கமாக அப்படி டைரெக்டாக 1 to 1 பேசுறது விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு அரசியல் இல்லை ஸ்ட்ராட்டஜி. அப்போது அடுத்தது வந்து 29% வந்து சீமான வருவது என்பது வந்து ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறத விட அது என்னன்னால், அப்போ வந்து சீமானுடைய கருத்தியல் அரசியல் வந்து மக்களிடம் எடுபட்டு கொண்டு வருகிறது என்பதற்கான அடையாளம். நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ எடப்பாடிக்கு 20 ஏதோ சொன்னீங்க, 26, அதாவது திமுக அப்படின்னாலே வர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்துடுச்சு. ஆனால் இடையில் சீமான் வருகிறார், 8% தான் வந்து விஜய்க்கு அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்னென்னா, நீங்கள் விஜயுடைய தொண்டர்கள் பூரா பாருங்கள். அதான் நான் சொன்னேன், ஓசூர் தமிழ்நாட்டில் இல்லைன்னு. எந்த நேரத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. தாவேக்காலேருந்து ஓசூரில் போய் விமான நிலையம் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வைக்கக்கூடாதான்னு கேட்டாங்க பாருங்கள். இது டெல்லியில் காதில் விழுந்துருச்சு போல இருக்குது. ஓசூரில் விமான நிலையம் வந்து இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் அது ஏற்கனவே உள்ள பிரச்சனை தான். 150 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு சர்வதேச விமான நிலையம் இருக்கக்கூடாது. ஒரு விமானத்தை இன்னொரு விமான நிலையத்துக்கும் போட்டி வரக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஓசூருக்கும் பெங்களூரு இதுக்கும் ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் என்ன தான் தள்ளி அந்த பக்கம் வச்சா கூட இன்னொரு 10 கிலோமீட்டர் தள்ளி வைக்கலாம். அப்போது அது வராதுன்ட்டாங்க. வருத்தமாக இருக்குது. இந்த வட்டம் சதுரம்னு சில கம்பெனிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஓசூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு 1000-2000 ஏக்கரை வாங்கி போட்டாங்க கம்மி ரேட்டில். அது 10 பங்கு ஏறும்னு. இது 10 பங்கெல்லாம் இப்போ விமான நிலையம் வரலன்னு வைங்க, 10 பங்கு எப்படி ஏறும்? 2 பங்கு கூட ஏறாது. அப்போ நீங்கள் எதாவது நிலங்களாம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஓசூரில் இப்போ போய் வாங்கினீங்கன்னா ஜீப்பாக விற்றுருவாங்க, வாங்கின விலைக்கே விற்றுருவாங்க. நான் தமிழ்நாட்டில் தான் சார் வாங்கலான்னு. நீங்கள் ஓசூரில் வாங்க மாட்டீங்க. ஓசூரில் அப்போ நீங்கள் தாவேக்கால நிர்வாகி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்க, கரெக்டு, ரைட்டு. அப்போ சரி, அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இருக்குன்றது நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. சரி, அது பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது தான் ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் தத்தளிப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து விலை கம்மி. எது? மது, சாராயம். போயிட்டு அங்கே போயிட்டு கிரேட்டாக வாங்கிட்டு வருவாங்க. பீருக்கு, விஸ்கி என்ன உண்டோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பாண்டிச்சேரியில் கம்மி அந்த சேல் டேக்ஸ். அப்போது அந்த சேல் டேக்ஸ் அங்கே கம்மி, யூனியன் டெரிட்டரின்றதுனால. அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போதே கொஞ்சம் தள்ளாட்டத்தோடு தான் வருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு ரவுண்டு போட்டுட்டு அப்புறம் பார்சல் வாங்கிட்டு தான் வருவாங்க. அந்த பாண்டிச்சேரியே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க ஏற்கனவே தள்ளாட்டத்தில் இருக்காங்க. நான் சொல்கிற தள்ளாட்டம் மதுன்னு தான் அர்த்தம் இல்லை, பொதுவான ஒரு தள்ளாட்டத்தில் இருக்காங்க, புரியாமல் இருக்காங்க. ஆக 8% வந்து அந்த இதில் இருக்கிறவங்க வந்து விஜய் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ரைட்டு, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அவருக்கும் வரணும் இல்லை நியாயமாக. ஆனால் 29% வந்து சீமானுக்கு இருப்பது என்பது கருத்தியல் என்பதை மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். வழக்கம் போல் வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படின்னே பழக்கப்பட்டு போன ஒரு அரசியல் கிட்டத்தட்ட 50 வருஷங்கள், 55 வருஷங்கள். ஆமாம், 1975 எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்ததுலேருந்து வச்சுங்களேன், 50 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. 50 வருடங்களாக இப்படி வந்து இருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ காங்கிரஸ் இதில் வந்து எங்கேயுமே வந்து காங்கிரஸோ பாஜகவோ வரல இந்த தலைவர்கள். ஏன்னா எந்த தலைவரும் அந்தளவுக்கு பேசப்படுற அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய, இப்போ அந்த பக்கம் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும்போது பாஜக நயினார் நாகேந்திரன் அதில் வரல. காங்கிரஸில் அவங்களுக்கு எவ்வளோ கூட்டணியே பேசுகிறாங்களே தவிர கடைசி நிமிஷத்தில் எங்கே கூட்டணி போவாங்கன்னு தெரியல. இன்னமும் தாவேகாவுடன் ஒரு பக்கம் பேசி கொண்டிருப்பதாக இன்னைக்கு காலையில் கூட எனக்கு தகவல். காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸில் தாவேகாவுடன் இன்னமும் ஒரு பக்கம் கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க. அது இந்த பேரம் அங்கே இங்கே வந்து ஏதோ 39 சீட்டு கேட்குறாங்களா திமுகவில் 39 சீட்டு கேட்குறாங்களா. 125 சீட்டு கொடுத்து இதில் ஏதாவது ஒரு 39 கொடுங்க,
அப்படின்னு சொல்லி போன தடவை 25 கொடுத்து 18 வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 18 ஜெயித்தாங்க. இந்த தடவை வந்து இப்போ திமுக என்ன செய்யுது, பீகாரில் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எந்த லட்சணத்தில் வந்து சப்போர்ட் இருக்குது மக்களிடம் அப்படின்னு சொல்லி போன தடவை கொடுத்த 25 வந்து இந்த தடவை 20 ஆக்கணும்னு பார்க்குறாங்க. 20, 22 இவங்க 39 நிற்கிறாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் 39 ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த 25க்கே செட்டில் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமையில், அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்களுக்கு 25 கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம். திமுக வந்து அப்படி கொடுத்ததுன்னா பெரிய விஷயம். இது ஒரு இந்த 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 சூழ்நிலையில் நீங்கள் சொல்லும் பொழுது யார் வந்து முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனாலையும் திமுக என்பது இருப்பதில் வலிமையான மூத்த கட்சி அப்படிங்கிற வரையில் தெரியுது. ஆனால் மற்ற சமயங்களில் வந்து 3வது பெரிய கட்சி இல்லை 4வது அணி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் 2வது இடத்திற்கு வருகிறார். அப்போது அந்த பெரிய கட்சின்னா திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காங்க. 24 36 லட்சம் வாக்குகள். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது 3வது வரணும் ஒரு இயல்பாக. 2வது வருது சீமான் அவருடைய பெயர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த அந்த திமுக வர்சஸ் அதிமுக தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறதுல ஒரு மடை மாற்றம், ஒரு திசை மாற்றம் ஏற்பட தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த வகையில் வந்து இது எந்த அளவுக்கு தேர்தலை நெருங்க இது எப்படி போகுன்றது அது சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் அதை தனியாக எடுங்க. அதில் வந்து எடுத்துகிட்டு பாருங்கள், எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கட்டாயம் 90% வந்து அவர் தான் விரும்புவாங்க. அதுக்குன்னு சார் வாக்குப்பதிவு செய்கிறவங்களை 10 வயசுக்கு மேற்பட்ட வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மாற்ற முடியும்? இல்லை நாங்கள் இப்படி தான். 2வது இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது அதில். என்ன சார்? நாங்கள் எல்லோரும் வந்து போய் வாக்குச்சாவடியெலாம் போய் ஓட்டு போட முடியாது. எல்லோரும் பனையூரில் போய் ஓட்டு போடணும். ஏங்க பரப்புரை கூட்டத்துக்குலாம் அவர் போக முடியாது, அவர் வரமாட்டார். அவர் வீட்டிலேருந்து தான் வீடியோ கொடுப்பாரு. வெள்ள நிவாரணத்துக்கு வீட்டில் தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கொடுப்பாரு. தூய்மை பணியாளர்களை வீட்டில் தான் கூப்பிட்டு டீ சாப்பிடுவார். அப்படி வரும்போது அப்புறம் வந்து நீங்கள் ஓட்டு மட்டும் வந்து எப்படி வந்து வாக்குச்சாவடியில் போய் போகிறது? சார் அவரு தான் தமிழ்நாட்டில் வந்து நெருக்கடிகள் இருக்குல்ல சார், அவர் எங்கே போனாலும் அதைத்தாங்க நானும் சொல்கிறேன், நியாயமாக தானே சொல்கிறேங்க. ஆனால் தான் வந்து வாக்குச்சாவடிக்கு போனால் அங்கே வந்து மிரட்டிடுவாங்க. அவங்க ஆட்டில் ஓட்டு இப்போ சார் வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறார்கள, எதிர்க்காங்கன்னா இதை வந்து தாவேகாவுடைய வாக்காளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து அந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த அம்மா அவங்க ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து 6.5 கோடி பேர் கொடுத்தாச்சுன்றாங்க. திமுக அமைச்சர்களே சொல்கிறாங்க. இல்லை அவங்க சொல்கிறாங்க, தேவாமைச்சர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 95% மேலே கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து அவங்களோட புள்ளி விவரம் சரியா இல்லையா நமக்கு தெரியாது. அதில் இவ்வளவு மேலே நிறையா திரும்பி வந்துருச்சுன்றாங்க. இன்னொன்று முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் தேர்தல் ஆணைய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சொல்லுது 50 லட்சம் வாக்காளர்கள் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டால் வந்து இறந்து போனவர்கள் 23.5 லட்சம் இறந்து போனவர்கள். அதுக்கப்புறம் இந்த டபுள் வாக்குரிமை, இரட்டை வாக்குரிமை, அது ஏதோ 1 லட்சம். அப்புறம் வந்து போலி அங்கே, அதாவது அந்த அட்ரஸ்லேயே இல்லாதவன். நம்ம கூட பேசுகிறோம், இரும்புலியூரில் வந்து ஒரே வீட்டில் 300 வாக்கு, 2 வீட்டில் 300, 310 வாக்கு, அப்புறம் ஒரு சர்ச் அட்ரஸில் 500 வாக்கு, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ போட்டாலே என்ன ஒரு கேள்வி வருதுன்னால், இதெல்லாம் போலினா போலி அல்லது தவறான அப்படின்னா, இந்த போன தடவை வந்து திமுக ஜெயித்த போது அடுத்து வந்த அதிமுக கூட்டணியுடன் உள்ள அந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்தா இப்போ நீக்கப்பட்ட வாக்குகளை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த தடவை வந்து இந்த எதனால் இப்போ திமுகவில் வந்து எதிர்க்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை அப்படின்றது நமக்கு புரியுது. இது இப்போ தான் புரியுதுன்னு இல்லை, முதல்லையே நமக்கு புரியும். கள்ள ஓட்டு போடக்கூடாதுன்னா யார் முதல்ல வந்து டென்ஷன் ஆவாங்க நமக்கு தெரியும். இப்போ விஜய் வந்து
இந்த எஸ்ஐஆரை பற்றி என்னென்னே தெரிஞ்சுக்காமல் அந்த எஸ்ஐஆரை வந்து நான் எதிர்க்கிறேன் நீட் தேர்வு எதிர்க்கிறேன், அதை எதிர்க்கிறேன், இதை எதையாவது எதிர்க்கணும்னு எதிர்த்துக்கிட்டு இருக்கார். அரசியலில் வந்து எதாவது பேசணும், நாங்கள் வந்து கொள்ளையடிப்பதே அவர்களுக்கு கொள்கை. அதுதான் உங்களுக்கு வந்து எதுக்காக சொல்லணும்னா, இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் வாக்கு சாவடி அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் கேட்டால் பத்தாது, பனையூரில் போய் வாக்குச்சாவடி வைக்கணும். எல்லா தொகுதிக்கும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பனையூருக்கு மாற்றினா தான் சரியாக வரும். இப்போ வேறு வந்து 7ஆம் தேதி, இன்றைக்கி என்ன 4ஆம் தேதியா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 7ஆம் தேதி வராரு. பனையூரில் அது என்னமோ ஒரு ரிசார்ட்டோ ஹோட்டலில் அதில் தான் தங்குறாரு. அப்போ விஜய் வந்து அவரிடம் வந்து சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக. யாரிடம்? அமித்ஷா அவர்களிடம். அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ளே சில யூகங்கள்லாம் வருது. 26% விஜய் தாவேகாவுக்கு வாக்கு வங்கி 26%. அப்புறம் அதிமுகவுக்கு அது ஒரு 29%. 26னா 18லேருந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறீங்களா மொத்தமாக? நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். வாக்குரிமை உள்ளவர்கள் தான் நம்ம கணக்கு. ஸ்கூல் பசங்க கணக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. இல்லை, அந்த கணக்கு எதுலேருந்து வருதுன்னு கேட்குறேன். எது 26? அது 26ல் ஸ்கூல் பசங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எடுத்தவங்கள அது சர்வே எடுத்தவனை கேட்டால்தான் தெரியும் அவன் யார்கிட்ட போய் கேட்டான்னு. நான் ஒரு சர்வே பார்த்தேன். கெஸ் பண்ணுங்க, எவ்வளோ தொகுதி தாவேகா ஜெயிக்கும்னு? இல்லை, அவங்க 26% ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் உண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது தனியாக நின்று. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டு எந்த மாநிலத்திலும் சரி, தமிழகம் உட்பட 35லிருந்து 40% வந்து நீங்கள் வாக்குகள் ஒரு தொகுதியில் வாங்கினால்தான், தனிப்பட்ட தொகுதியில் வாங்கினேன். இப்போ நீங்கள் ஒரு கள்ளக்குறிச்சின்னு எடுத்துங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு 40% வாக்கு யார் வாங்குறாங்களோ, எந்த கட்சி வேட்பாளர் வாங்குறாரோ அவர் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா வின்னிங் மார்ஜின் 2 கட்சிக்கும் ஒரு 2-3 தான் இருக்கும். அவ்வளோதானே வருது. 2லேருந்து 3% தான் வித்தியாசம் வருது. அப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 வாங்கணும். இப்போ நிறைய வந்து கட்சி பிளவுகள் படுது, வாக்குகள் சிதறுது அப்படின்னு சொன்னால் 35லேயே ஜெயிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் 40-45 கூட வரும். 26ன்னா அதாவது வாக்கு வங்கி இருக்கலாமே தவிர, நான் 26 வருமா இல்லையா அந்த யூகம்லாம் நம்ம வந்து உள்ள நடக்காது. 26 வராது, கம்மியாக தான் வரும்னு நம்ம பேச தயாரில்லை. ஏன்னா வந்து நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கா மாதிரியே எனக்கு தான் அந்த கேள்வி வருது. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டுமா, இல்லை 18 வயசு உள்ளே இருக்கவங்களையும் சேர்த்தாங்களான்றது அது தெரியாத போது, உண்மையாகவே இருந்தால் கூட 26% வைத்துக்கொண்டு நீங்கள் அதாவது சீட்டுகள் பெற முடியாது. ஆனால் ஒரு 26%ங்கிறது உண்மையிலே 20% வாங்கினாலே அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது சாதனைன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். விஜய் வந்து தனியாக நின்று 20% வாங்கிட்டார். இப்போ கூட்டணின்னு போகும்போது அது எப்படி வேணாலும் மாறலாம். இப்போது சில பேர் வந்து பாஜக கூட்டணின்னா இப்போ சிறுபான்மையினர்கள், சில இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து விஜய்க்காக ஓட்டு போடலான்னா பாஜகவோட போய் சேரும்போது போடலாம், போடாமையும் போகலாம். இப்படி நிறைய என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க பர்முட்டேஷன், காம்பினேஷன், நூடுல்ஸ் மாதிரி பல சிக்கல்கள் அதில் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது கூட்டணி வந்ததுனால இது வந்து இந்த கணக்கு பரீட்சையில் தான் வந்து 26, இது ஒரு 29, அப்புறம் அந்த பக்கம் பாஜகவுக்கு ஒரு 10, இப்படி மொத்தம் கூட்டினா 65 அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வந்து வர்றதெல்லாம் வந்து கணக்கு பரீட்சையில் தான் வரும். தேர்தலில் வரும்போது இது சேரும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் இறங்கும். இது ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி அது எப்படி வருங்கிறது அது வந்து விடை வந்து மக்கள் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் விஜய் வந்து ஒரு கணிசமான இது வாங்குவார் அப்படிங்கிறது இது. ஆனால் வந்து 8% மக்கள் தான் அவர் முதல்வரானா என்ன நமக்கு வருத்தம் இருக்குன்னா, சரண்ராஜுக்கு ஒரு பைக் வர்ற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக போகுதே அப்படின்ற வருத்தம் தான் நமக்கு. ஏன்னா வந்து அவர் வந்தார்னா பைக் வாங்கி தரான்னு சொன்னார். அதனால் உங்களுக்கு பைக்கு சான்ஸு நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு போயிடுச்சு. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரண்ராஜ் இங்கே தான் இருப்பார், அரசியல் கருடனில் இருப்பார். நான் வந்து பேட்டி வழக்கம் போல் கொடுத்துட்டு போயிடலாம். அது இப்படி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி பேசும் அளவுக்கு இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து
ஒரு மக்கள் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுது, பாலியல் குற்றங்கள், வன்முறைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், மற்ற ஊழல், எல்லா விதமான இந்த கட்டமைப்பு பிரச்சனை, இவ்வளவையும் வந்து தாண்டி சோகமாக இருந்தாங்க பாருங்க. உண்மையிலேயே மக்களுக்கு வந்து என்டர்டெய்னர், மாஸ் என்டர்டெய்னர், அவர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம கட்சி வந்து மாஸ், பக்கா மாஸ் கட்சி, பக்கா மாஸ் கட்சி. புரியுதுங்களா? அப்போ அந்த மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்றதுக்கு அங்கே தான் விஜய் வர்றார். அண்ணன் விஜய் அங்கே தான் நிற்கிறார். இப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து மக்கள் சோகமாக இருக்காங்க. ரோடெல்லாம் மோசமாக இருக்குது, பிரிட்ஜெல்லாம் விழுந்துருது, ஸ்கூலுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே ரோட்டில் பொம்பளைங்கள்லாம் தனியாக போக முடியல, 80 வயசு கிழவியும் போக முடியல, 8 வயசு பாப்பாவும் போக முடியல, எங்கே பார்த்தாலும் ஒரே ரவுடி கேங்கு, இப்படி பிரச்சனையாக இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனையும் அடித்து உடைச்சிட்றானுங்க. சரி, இது நம்பி போலீஸ்காரன்ட்ட போனால் போலீஸ்காரன் பார்த்தீங்களா ஒரு இந்த பக்கத்தில் தான், உங்கள் பக்கத்தில் தான், திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த இல்லை, இங்கே ஒரு காதலான எதிராக வந்து அவர் வந்து ஏமாற்றிட்டார், போகிறாரு வராருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு இது வந்து ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் என்னமோ ஒரு பிரபு, விருகம்பகத்தில் என்னமோ தான், அவர் வந்து அந்த புகார் அளித்த பெண்ணை வந்து படுக்கைக்கு கூப்பிட்டுருக்கார். ஆமாம், விருகம்பகம் தான் நினைக்கிறேன், அதான் உங்கள் ஏரியான்னு சொன்னேன். எங்கள் ஊர் இல்லைங்க, நான் உட்காந்துருக்கிற ஏரியாவை சொல்கிறேன். இல்லை, எங்கள் ஊர் சைடும் ஒன்று நடந்தது. அது எல்லாம் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி வந்து யாருக்கும் குறை வைக்க மாட்டாங்க. இந்த தொகுதியில் இப்படி நடந்துச்சே, அந்த தொகுதியில் நடக்கலையேன்ற குறை யாருக்கும் இல்லை, பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. எல்லா பாரபட்சம் இல்லாமல் எல்லா தொகுதியிலையும் அது நடக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கான அவங்கக்கிட்ட எல்லா விதமான ஆட்களும் அவர்களிடம் வந்து அவர்கள் வசம் இருக்கிறது, அவர்களுக்கு ஆள்பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அதை மறைப்பதற்கான அதிகார பலம் இருக்கிறது. இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு சிந்தனை மக்கள் வந்து எந்த யார் எவ்வளோ ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வரும்போது, இந்த முறை யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாலும் நிச்சயமாக பெண்களின் வாக்கு, பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் இந்த முறை பெண்களின் வாக்கு வந்து எந்த பக்கம் அதிகமாக விழுதோ அந்த பக்கம் அவங்க தான் ஜெயிப்பாங்க. பொதுவாகவே உண்டு, பெண்கள் வந்து யாருக்கு, இப்போ எம்ஜிஆர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுடைய வாக்குகள் தான் அவர் வந்து அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெண்களுடைய வாக்கு வந்து ஒரு மக்களின் முடிவை வந்து என்ன சொல்கிறது, ஒரு இறுதியாக்கக்கூடிய, ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய இது பெண்களின் வாக்கு அமையும். அந்த பெண்களின் வாக்கு வந்து இந்த பாலியல் குற்றங்கள், இந்த வன்முறை, இதெல்லாம் வந்து அதிகமாக வரும்பொழுது திமுகவுக்கு எதிராக வரும். அது விஜய்க்கு எவ்வளோ தூரம் வரும்னு சொன்னால், அதான் சொன்னேன், 18 வயசு கீழே வந்து வாக்குரிமை கொடுத்தால் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி 26 46% இல்லை அதுக்கு மேலேயே கூட வாங்கிடுவார். அது இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து தேர்தலில் தான் தெரியும். என்னை பொறுத்தவரை விஜய் வந்து இதை தாண்டி அந்த அந்த இந்த வெறும் அந்த இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து அவர் வந்து வெளியே வரணும். போட பாண்டிச்சேரியில் கேட்டாங்க அனுமதி நாளை, இன்னைக்கு என்ன தேதி, 5 இன்னைக்கு 4 நாளைக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு கேட்டாங்க, பாண்டிச்சேரியில் கொடுக்கல. திமுகவின் சடி. ஆமாம், ஏங்க அங்கே எங்கள் அண்ணன் ஜெகத் வந்து முதல்வர் ஆகணும், நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ஜெகத் வந்து அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்க. சரி இல்லையா? ஆமாம், திமுக வேட்பாளர். 1 இயர் ஓட்டுகள் அதிகமாக இருக்குல்லங்க. அண்ணன் ஜெகத்து வந்து அவர் தாராளமாக செலவு செய்வார், நேரத்தையும் சரி பணத்தையும் சரி செலவு பண்ணுவார். அந்த மாதிரி ஒருத்தர், அவருடைய சொந்த ஊர் வந்து அந்த அந்த புதுவையை ஒட்டின விழுப்புரம் மாவட்டம், ஆனால் கிட்டத்தட்ட புதுவை பார்டரு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வரணும்னு பார்க்குறாங்க. அப்படி வரும்போது அப்புறம் வந்து நீங்கள் வந்து டப்புன்னு வந்து புஷி ஆனந்த் வந்து அவர் வந்து அங்கே பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக வரணும்னு அவர் விரும்புகிறார். இப்போது மக்கள் விரும்பும் முதல்வர்னு விஜய் போடும்போது புதுவை மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லி புஷி ஆனந்த் இருக்கக்கூடாதா? இல்லையா? யாருனாலும் ஆசைப்படலாம் இல்லையா? தவறு ஒன்றும் இல்லையா? அவங்கவுங்க ஆசைப்படுறாங்க, அது மாதிரி வருது.
செங்கோட்டையன் வேற வந்து இப்போ சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் அதிமுகலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்தெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி திமுக சிட்டிங் மினிஸ்டர்ஸ் கூட வர போகிறாங்க சொல்லியிருக்காரு. ரகுபதி வந்து அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, பதில் சொல்லியிருக்காரு. அவர் எதனா போயிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் போயிட போறாரு கடைசி நிமிஷத்தில், தெரியல. ஏன்னா அவரும் எங்கேருந்து வந்தார், அதிமுகலேருந்து வந்தவர் தானே. அதனால வந்து இது என்னன்னா எதுக்காக சொல்றேன்னா, இந்த அரசியல் வந்து மக்கள் வந்து சோகமாக இருக்காங்க பாருங்க. இப்படி பாருங்க, கட்டமைப்பு இல்லை, இது பண்ணுது அப்படி பண்ணுது, இந்த சோகத்தில் இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு மாஸ் என்டர்டெய்னர் மக்களுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒருத்தன் பாவம் கருத்தான விஷயமா ஒரு குடும்ப விஷயமா நல்ல படம் எடுப்பான், அவன் படம் ஓடாது, அந்த இயக்குனர் படம் ஓடாது. அப்படி அது காலை அது அப்படி தெரிச்சா உடனே ஒரே புகை வரும், ஒரே நெருப்பு பொறியாக வரும், ஒரு கையில் ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் சுட்டு தள்ளுவாங்க. இது மாதிரி ஒரு இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மசாலா படங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதுதான் ஓடும். இல்லைன்னா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு தலைவருக்கு முன்னால் வந்து கட்சியில் போய் சேருவாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு முக்கியமான நிர்வாகிக்கு அவருடைய கட் அவுட்டை வச்சுக்கிட்டு அவர் கையை நீட்டிட்டு நிற்கிறாரு, அதில் போய் கையை வச்சுட்டு அவர் கை கொடுக்குறாங்க, நின்று அவங்க கட்சியில் சேர்றாங்களாம். கட் அவுட்டுக்கு முன்னால், தலைவரின் கட் அவுட்டுக்கு முன்னால் போய் கட்சியில் சேர்ந்த கட்சின்றது உலகத்திலேயே அநேகமாக கின்னஸ் ரெக்கார்டில் வந்து தாவேகா தான் வரும். அதாவது எந்த அளவுக்கு வந்து அரசியலை வந்து காமெடி பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி தான் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற காமெடி. வடிவேலு, விவேக், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியடில். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய அரசியல் காமெடி பார்க்கும்போது சினிமாவில் சீரியலில் பார்க்குற காமெடியெலாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போச்சு. அந்த மாதிரி மாஸ் என்டர்டெய்னர், அதான் அவர் மாஸ்ன்னு சொல்லியிருக்காருல, அதுவும் அதே மாதிரி சொல்லிட்டார்ல. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இவனை தொட்டோம், இவனை சேர்ந்தவங்களை ஏன்டா தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவர் மறுபடியும் அந்த இதுலேயே இருக்கார். அரிதாரத்தை மேக்கப்பை கலைக்கவே இல்லை அவர், அதே அந்த மேக்கப் ஷூட்டிங்ஸ் அதே மைண்ட்லேயே இருக்கார். இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்து வாழ்க வளர்க அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன ஒருனா, மக்கள் என்னைக்கு கருத்தியல் ரீதியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றுதான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியல். அந்த கருத்தியல் யார் மூலமாக வரும் என்பதை நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். நேயர்கள் பார்க்கும் நேயர்களுக்கும் தெரியும், வாக்களிக்க போகும் மக்களுக்கும் தெரியும். நம்ம சொல்கிறது 18 வயசுக்கு மேலே உள்ள வாக்காளர்கள். ஸ்கூலில் போயெல்லாம் நாங்கள் வந்து தேர்தல் நடத்த முடியாது. அதுதான் வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை. பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நன்றி, வணக்கம்.